French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். என் புள்ள பேர் பிறந்தா என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆகுதுங்க. என் மருமக வச்சு படைக்கலுங்க 2 வருஷம் என் புள்ள வீட்டில் தான் இருந்தா. விஜய் மீட்டிங் போனதுனால என் புள்ள இறந்துட்டாங்க. இப்போ அந்த பணத்தை புள்ள பேரில் போட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படிங்க பிள்ளையே வாங்கிட்டாங்க. என் பிள்ளைய எங்கிட்ட இல்லைங்க. வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நான் போட மாட்டேன்னு அப்படின்னு என்கிட்டவே சொல்றாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சது தெரியலைங்க. புள்ள போய் வாங்கினா அடிக்க வர்றாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுல 3ஆவது பொண்ணு வந்து விஜய் மாநாட்டுக்கு போயிருந்தாங்க. விஜய் மாநாட்டுக்கு போன இடத்துல அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அந்த 3 வருஷத்தில் அவன் 2 வருஷம் தான் அந்த பொண்ணோட வாழ்ந்தான். அந்த பொண்ணோட வாழவே கிடையாது. அந்த பொண்ணுக்கு ஒரு 2.5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் அந்த பொண்ணுமே எங்கள் அத்தை வீட்டில் தான் இருந்தாங்க. இவங்க பேர் தான் சுதா. இவங்க பொண்ணு தான் அந்த 3ஆவது பொண்ணு. இவங்க வீட்டில் தான் அந்த குழந்தை இருந்தது. அவன் சாகிற வரைக்குமே அந்த பொண்ணை வந்து சேர்ந்து வாழலை. செத்ததுக்கப்புறம் பாடி இந்த மாதிரி உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னு, அது விஜய் மாநாட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவன் வரலை. பணம் அறிவிச்சதுக்கப்புறம், இறந்தவங்களுக்குலாம் இவ்வளோ பணம்னு அறிவிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிட்டான், உடனே வந்து ஜிஹெச்சில் வந்து பாடியை கேட்டு ஒரே பிரச்சனை பண்ணியான். இந்த அம்மா பொண்ணை இழந்த துக்கத்தில் அவங்களுக்கு என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னே புரியல. ரொம்ப மன உளைச்சலில் இருந்தனால அவங்களுக்கு பேசவும் தெரியல. அந்த டைமில் இவன் என்ன பண்ணிட்டான், பணத்துக்காக அந்த குழந்தைய இவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டான். பிடுங்கிட்டு போய் பாடியையும் நான் தான் கணவர் அப்படின்னு சொல்லி பாடியையும் கொண்டு போய் அவனே எரிச்சிட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி பரவாயில்ல நீ என்னமோ பண்ணிக்க, என் பேத்தி பேரில் அவனுக்கு வந்த பணத்தை, என் புள்ள செத்த பணத்தை என் பேத்தி பேரில் போடு அப்படின்னு இவங்களோட கோரிக்கை இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், பொண்ணை இறைச்சி அந்த பணமெல்லாம் வந்து சேர்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் பணமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் அது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுத்தோம். மனு கொடுத்தப்போ எஸ்பி ஆஃபீஸில் வந்து விசாரணை பண்ண சொல்லி எஸ்பி ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் போய் கேட்கும்போது அரவக்குறிச்சி ஸ்டேஷனில் எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. அங்கே போனோம். இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அப்படியெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இது மாதிரி 2 பேர்லேயும் நாமினியை போடுங்க, பொண்ணு பேரில் போடுங்க, 2 பேர்த்து எங்கள் தரப்பில் ஒரு நாமினி போடுங்க, அவர் தரப்பில் ஒரு நாமினி போடுங்கன்னு இவங்க கேட்குறாங்க. அப்படிலாம் போட முடியாது, பொண்ணு என் பொண்ணு, நான் வந்து போடுவேன் போடாமல் இருக்கேன், அது என் சௌரியம், அப்பெல்லாம் போட முடியாதுன்னு அப்படி ரொம்ப அகராதியாக ஒரு அட்வொகேட்டை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அகராதியாக தரகுறவாக பேசுகிறான். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார், அம்மா இவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் போய் மாவட்ட ஆட்சியரையே போய் சந்திங்க அப்படின்னாங்க. அதனால அது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சேர்ந்தே வாழலை அந்த பொண்ணோட வாழாதவன் அந்த பணத்தை மட்டும் வாங்குறதுக்கு அவனுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது? நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த பொண்ணு இந்த அம்மாவை கேட்க கிடையாது, அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக அந்த பொண்ணு கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்ககிட்ட இருக்கிற பணம் பூரா அந்த குழந்தையோட பேரில் வரணும், அந்த பொண்ணுக்கு போட்ட பேருக்கு அவங்க பின்னாடி இவங்க நாமினியாக இருக்கணும்னு எங்களோட கோரிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும்.